பேங்கர்ஸ் டிஸ்கவுண்ட். பேங்கர்ஸ் டிஸ்கவுண்ட்ன்றது பிகாம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜ் சிலபஸில் பிஸ்னஸ் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் செகண்ட் சாப்டரில் இருக்குது நமக்கு. ஸோ இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இதில் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் நோட்டேஷன்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் நிறைய இருக்குது. நம்ம ஒரு டாப்பிக்காக பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது ஒரு ரிட்டர்ன் டாக்குமெண்ட். இந்த ரிட்டர்ன் டாக்குமெண்ட் எப்போ நம்ம எழுதுவோம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கே ஒரு ஏன்னு ஒரு பர்சன் இருக்காங்க அண்ட் பின்னு ஒரு பர்சன் இருக்காங்க. இந்த ஏன்ற பர்சன் வந்து செல்லராக இருக்கும்போது இந்த பீன்ற பர்சன் வந்து பையர். ஸோ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ வந்து டொமேட்டோ, ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்து நான் டொமேட்டோ அப்படின்னு எடுத்துக்கிறேன். இவங்க கிட்ட வந்து டொமேட்டோ இருக்கு. இப்போ பையர் வந்து இவங்க கிட்ட இருந்து டொமேட்டோ வாங்குறாங்க. ஸோ வாங்கும்போது 10,000 ருபீஸ்க்காக வாங்குறாங்க. இங்கே எழுதுறேன், 10,000 ருபீஸ்க்காக ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் வந்து இங்கே டொமேட்டோ வாங்குறாங்க. பட் இந்த பையர் கிட்ட கேஷ் கிடையாது. ஸோ கேஷ் இல்லை அண்ட் அமௌண்ட் இல்லை அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, செல்லர் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க. நான் வந்து ஒரு 3 monthsல இல்ல 6 monthsல இல்ல 1 monthல நான் இதை சேல் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்னு செல்லருக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ இப்படி ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது நம்ம வந்து அதுக்கு ஒரு ஆத்தென்டிகேஷனுக்காக நமக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக 2 பேருக்கும் நடுவுல ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணுவாங்க. அந்த டிராஃப்டோட பேரு தான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், அந்த டாக்குமெண்டோட பேரு. இப்போ இந்த டாக்குமெண்ட்டை வந்து யார் ரெடி பண்ணுவா அப்படின்னா, செல்லர் தான் ரெடி பண்ணுவாரு. இவங்க வந்து எவ்வளோ டேஸ்ல நான் ரிட்டர்ன் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்களோ அந்த டேஸை மென்ஷன் பண்ணி, அந்த மந்த்தை மென்ஷன் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த டாக்குமெண்டோட பேரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அண்ட் அந்த டாக்குமெண்ட்ல நம்ம வந்து இந்த பையர் வந்து அதை அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அதை இது டிராஃப்ட் பண்ற பர்சன் யாருன்னா, இந்த டாக்குமெண்ட்டை ரெடி பண்ற பர்சன் வந்து செல்லர். ஸோ இங்க வந்து நமக்கு இவங்க தான் ரெடி பண்ணியிருக்காங்க. அப்ப இவங்களை நம்ம எப்படி சொல்லுவோம்னா, டிராயர் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா பேயி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க தான் இந்த டிரா பண்றாங்க. இட் மீன்ஸ் அந்த டாக்குமெண்ட்டை டிரா பண்றாங்க. ஸோ இவங்களுக்கு தான் மணியை கொடுக்க போறாங்க, அதனால அவங்கள பேயி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இங்க நமக்கு பையர் இருக்காங்கல்ல, பையர் வந்து பி. பையர் பி அப்படின்றவங்க வந்து இந்த டாக்குமெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த பர்சனை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, டிராயின்னு சொல்லுவோம். டிராயி அப்படின்னு சொல்லணும், இல்லைன்னா அக்செப்டர். இவங்க வந்து அவங்க டிராஃப்ட் பண்ணதை வாங்கிக்கிறாங்க, அந்த டாக்குமெண்ட்டை வாங்கிக்கிறாங்க பையர்ன்றவங்க. ஸோ பையர் வாங்கிட்டு என்ன சொல்லுவாங்க, ஒரு 3 months எனக்கு டைம் கொடுங்க. ஸோ ஜான்வரியில வாங்குறாங்கன்னா ஏப்ரல்ல இந்த அதே டேட்ல அவங்க திருப்பி ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு டாக்குமெண்ட் டிராஃப்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இதுதான் டிராயர் அண்ட் டிராயி. அந்த செல்லரை வந்து நம்ம பேயின்னு சொல்லலாம், பையரை வந்து அக்செப்டர் அப்படின்னு சொல்லலாம். இதுல ஒரு டேட் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்த டேட் வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப்டர் த டேட் அண்ட் ஆஃப்டர் சைட் அப்படின்னு 2 இருக்கு. ஸோ ஆஃப்டர் த டேட் 2, இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சே 2 விதமா இருக்கும். இதெல்லாம் நமக்கு தெரிய வேண்டிய பேசிக் கான்செப்ட்ஸ். ஸோ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒன்று ஆஃப்டர் டேட்டு, அதில் இருக்கிற டேட்டு தாண்டி, இல்லைன்னா ஆஃப்டர் சைட்டு. ஸோ டேட்டு மென்ஷன் பண்ணாலும் அதை அக்செப்ட் பண்ணுறாங்கல்ல, நான் வந்து இந்த டேக்குள்ளே கொடுத்துட்றேன் அப்படின்னு அதில் ஒரு அக்செப்டன்ஸு, அதை வந்து நம்ம கிராஸ் பண்ணியிருப்போம். அந்த அக்செப்டன்ஸ் வந்து எந்த டேட்டில் கொடுத்தாங்களோ அதுதான் ஆஃப்டர் சைட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, டேட் ஆஃப் அக்செப்டன்ஸ். ஓகே, இந்த நோட்டேஷன் நமக்கு தெரியணும். அடுத்தது பிரசன்ட் வேல்யூ. ஸோ பிரசன்ட் வேல்யூ அப்படின்றது இங்க நம்ம பி, கேபிட்டல் பி அப்படின்னு எடுத்துப்போம். பிரசன்ட் வேல்யூவை கேபிட்டல் பி, சாரி, ஓகே, பிரசன்ட் வேல்யூவை கேபிட்டல் பி இந்த நோட்டேஷன் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இன்ட்ரெஸ்ட், ஸோ இன்ட்ரெஸ்ட்க்கு வந்து நம்ம ஆர்னு எடுத்துக்கலாம். நோட்டேஷன் ஸ்மால் ஆர். இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம இங்க ஆர்னு எடுத்திருக்கோம். இயர், நம்பர் ஆஃப் இயர்ஸ், நம்பர் ஆஃப் இயர்ஸை வந்து நம்ம எப்படி எடுத்திருக்கோம்னா என், ஸ்மால் என் அப்படின்னு எடுத்திருக்கோம்.
ஸோ இப்போ இது நொட்டேஷன்ஸ். பீன்றது ப்ரெசன்ட் வேல்யூ, ஆர்ன்றது இன்ட்ரெஸ்ட், இயர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வெறும் இன்ட்ரெஸ்ட்ல இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அடுத்தது இயர்ன்றது என் அப்படின்னு எடுத்திருக்கோம். அண்ட் கீழே பாருங்க அமௌண்ட். இந்த அமௌண்ட்டை வந்து ஏ அப்படின்னு எடுத்திருக்கோமா. இந்த அமௌண்ட்டை எப்படி சொல்லலாம்னா சம் டியூன்னு சொல்லலாம், அமௌண்ட் டியூன்னு சொல்லலாம், ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லலாம். கீழே எங்க மார்க் பண்ணிக்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சம் டியூ. சம் டியூன்றதோட இன்னொரு நேம் வந்து அமௌண்ட் டியூ. இல்லைன்னா தேர்ட்ல பாருங்க ஃபேஸ் வேல்யூவும் அமௌண்ட் டியூவும் சம் டியூவும் ஒன்று தான். அதுதான் ஏ. ஸோ ஏ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பி ப்ரெசன்ட் வேல்யூ பிளஸ் பிஎன்ஆர், இன்ட்ரெஸ்ட் ஆன் ப்ரெசன்ட் வேல்யூ. இதுதான் நம்மளோட பேஸ் ஃபார்முலா. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே கால்குலேட் பண்ணுவோம். இது ஏ கால்குலேட் பண்றது, சம் டியூ இல்லை அமௌண்ட் டியூ கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா. அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ப்ரெசன்ட் வேல்யூ அதோட பேர் தான் என்னன்னா ட்ரூ டிஸ்கவுண்ட். ஸோ ட்ரூ டிஸ்கவுண்ட்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் ப்ரெசன்ட் வேல்யூ. ஸோ ட்ரூ டிஸ்கவுண்ட்டை வந்து டிடி அப்படின்னு நம்ம நோட்டேஷன் யூஸ் பண்ணுறோம். இதுக்கான ஃபார்முலா ஏ மைனஸ் பி. ஏன்றது அமௌண்ட் டியூ மைனஸ் ப்ரெசன்ட் வேல்யூ. ஸோ இதெல்லாம் ஃபார்முலா. அமௌண்ட் டியூக்கான ஃபார்முலா பி பிளஸ் பிஎன்ஆர். இங்கே நம்ம பியை காமனாக எடுத்துட்டு கூட 1 பிளஸ் என்ஆர் அப்படின்னு எழுதலாம். ட்ரூ டிஸ்கவுண்ட்டை ஏ மைனஸ் பி. அண்ட் கீழே கேஷ் வேல்யூ எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ அப்படின்னா ஏ மைனஸ் பேங்கர்ஸ் டிஸ்கவுண்ட். பேங்கர்ஸ் டிஸ்கவுண்ட்டுக்கான ஃபார்முலா 10th இருக்கு. ஸோ பி இன்டூ 1 பிளஸ் என்ஆர் இன்டூ என்ஆர். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் ப்ரெசன்ட் வேல்யூன்றது பிஎன்ஆர். பி கால்குலேட் பண்ணா ஏ பை 1 பிளஸ் என்ஆர். ட்ரூ டிஸ்கவுண்ட்ன்றது பிஎன்ஆர். மேலேயே பார்த்தோமா பிஎன்ஆர்னு பார்த்தோமா, அதை தான் கீழே வந்து அந்த பிக்கான வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணி இப்படியும் எழுதலாம். ஸோ இதெல்லாம் ஆல்டர்னேட்டிவ் ஃபார்முலாஸ் தான். அடுத்தது என் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா. அடுத்தது ஆர் நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு, நெக்ஸ்ட் பேங்கர்ஸ் டிஸ்கவுண்ட் அண்ட் பேங்கர்ஸ் கெயின். ஸோ இதெல்லாமே ஏ யூஸ் பண்ணி வரும்போது அமௌண்ட் டியூ வரும்போது ஏஎன்ஆர்னு கால்குலேட் பண்ணுவோம். ப்ரெசன்ட் வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா பி இன்டூ 1 பிளஸ் என்ஆர். அந்த ஏ வந்து இப்படி மாற்றிப்போம். ஸோ ஏ கொடுத்தா ஏக்கான ஃபார்முலாவும், அமௌண்ட் டியூ கொடுக்கல ப்ரெசன்ட் வேல்யூ மட்டும்தான் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கான ஃபார்முலாவையும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பேசிக் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பேங்கர் டிஸ்கவுண்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம வெறும் இன்ட்ரடக்ஷன் தான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து இதுக்கான ப்ராப்ளம் பார்க்கலாம்.